ஏமாந்த பாஜக, கோட்டை விட்ட அதிமுக, தமிழகத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட விஜய். விஜய் பாணியிலேயே விஜயை எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் அண்ணாமலைதான். செவி சாய்க்குமா டெல்லி மேலிடம்? உப்பு சப்பில்லாத கட்சியாக மாறிய அதிமுக, வேகம் எடுக்கும் திமுக சமாளிக்குமா பாஜக? மீண்டும் நீட் எதிர்ப்பில் ஒன்று கூடிய திமுக, தவேக வேடிக்கை பார்க்கும் பாஜக. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கடிதம் எழுதும் விஜய். தமிழக அரசு வரியை குறைக்காமல் திமுக ஆடும் அதே நாடக அரசியலை கையில் எடுக்கும் விஜய். நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து எடுத்துவிட்டு மீண்டும் அதே இடத்தில் அண்ணாமலையை நியமிக்க வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் போர்க்கடி. என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த இளைஞர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களே அச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் அந்த கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இளைஞர்கள் எல்லாம் நள்ளிரவில் குடிபோதையில் மிகப்பெரிய அளவில் அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்குது. அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நடுராத்திரி நேரத்தில் அச்சம் அடைந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. யாரு சொல்லி அங்கே கட்டுப்படாம விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அங்கே மட்டும் அப்படி இல்லை, ஊத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியுடைய வேன் டிரைவர்கிட்ட நாங்கள் டிவிக்கேன்னு சொல்லி அந்த வேன் டிரைவரை மிரட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதை விட நம்ம சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வீட்டிலேயே கஞ்சா செடி வளர்த்துறாங்க டிவிக்கேவோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய எட்வின் ராஜ் அவர்கள். அதுவும் இல்லாமல் ஊழலை எதிர்த்து தான் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குன்னு சொன்ன விஜயோட இந்த ஆட்சி காலத்தில் தான் வழக்கம் போல் நம்ம காவல்துறையும் மாமூல் வேட்டையில் இறங்கிட்டாங்க. அது எப்படின்னா 5க்கும் 10க்கும் டிரைவராக போகக்கூடிய டிரைவருங்களை லோடு வண்டியை நிறுத்தி அவங்க கிட்ட மாமூல் வசூல் பண்ணுற வேலையில் இறங்கிட்டாங்க தமிழக நாட்டினுடைய காவல்துறை. அது மட்டும் இல்லாமல் போதையில் பல பகுதியிலையும் இளைஞர்கள் ரொம்ப கொடூரமான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட இன்னும் கொடூரமாக நம்ம டிவிக்கு அமைச்சர் நம்ம கீர்த்தனா அக்கா சிவகாசி போன இடத்துல பொதுமக்களுக்கு எல்லாம் பல்வேறு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவங்க போன உடனே அவங்களோட போஸ்டர் மேலேயும் விஜயனுடைய போஸ்டர் மேலேயும் அங்கே கல் எடுத்து வீசின நிகழ்வுகள் எல்லாமே நேற்று சிவகாசியில் நடந்துச்சு. இப்படி தான் இந்த டிவிக்கு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குதுங்கிறதான். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பாஜக தமிழ்நாட்டில் வெற்றிடத்தை அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக கையாண்டாரு. சிறந்த ஒரு எதிர்கட்சியாகவும் செயல்பட்டார். திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாகவும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அமைஞ்சிச்சு. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த அதிமுக கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக எப்பவுமே ஆகச்சிறந்த எதிர்கட்சிங்கிறது பல காலத்திலேயே அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த அதிமுக 2021 காலகட்டத்திலிருந்து அது வீட்டிலேயே முடங்கி போயிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருந்த அந்த வெற்றிடத்தை அவங்களால நிரப்ப முடியல. அண்ணாமலை மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்பினார். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் அந்த வெற்றிடத்தை சரியா விஜய் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. அண்ணாமலை இல்லாம அந்த எதிர்கட்சி வெற்றிடத்தை இளைஞர்களை கொண்டு யாராலையுமே நிரப்ப முடியல. அது விஜய் சிறப்பா கையாண்டாரு. அவரோட சமூக வலைதளங்களை சரியான முறையில பயன்படுத்தியும் அந்த இளைஞர்களை தன்வசப்படுத்திக்கிட்டாரு. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கூட இவங்க பிடிக்காத ஒரு காரணத்தினால டிவிகே பக்கமும் பல பேர் சாஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அந்த ஆணித்தரமா அவரோட இடத்துல உட்கார்ந்துட்டாரு. அவரை எதிர்க்கணும் அப்படின்னா விஜயோட பாணியிலேயே சென்று விஜயை தான் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தமிழக அரசியல் இருக்கிறாருன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா அது அண்ணாமலை தான். நிச்சயமா அண்ணாமலை மீண்டும் தமிழகத்தினுடைய தலைவர் பதவியில அமரணும். நயினார் நாகேந்திரனை நீங்க காலி பண்ணுங்க. இங்க கட்சி காணாம போயிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய வளர்ச்சி கட்சிக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலே இல்லை. நயினார் நாகேந்திரன் கட்சியை அழிக்கிறாரு. அவரோட சேர்ந்து அந்த 4 பேரும் சேர்ந்து கட்சியை அழிக்கிறாங்கன்னு
பல பாஜக நிர்வாகிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. அது இன்னும் தலைமை அலுவலகம் நோக்கி மட்டும் தான் இன்னும் அந்த போர்க்கொடி போகாம இருக்குதுங்கிறது தான். ஏன்னா, பாஜகவோட செய்தி தொடர்பாளர் இருந்த ஏஎன் பிரசாத் கூட நயினார நீக்கிட்டு அண்ணாமலைய மறுபடியும் கொண்டு வாங்க. அப்பதாங்க கட்சிய தமிழ்நாட்டுல வளர்க்க முடியும். விஜய்க்கு எதிரா அப்படின்லாம் அவரு பேசினாரு. உடனே அவர் கட்சிய விட்டு நீக்கிவிட்டாங்க. அடிப்படை உறுப்பினர் விட்டு நயினார நீக்கிவிட்டாரு. நயினார் இப்படிதான் அவருக்கு எதிரா செயல்பட்ட நிர்வாகிகள தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இது எடப்பாடியோட பாணியில அப்படியே நயினாரும் பாஜகவுல அவர் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாருங்கிறதான். ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எந்த அளவுக்கு எதிர்க்கட்சியா செயல்பட்டுச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாளும் மக்கள ஆக்டிவா வச்சிருந்தாங்க. போராட்ட களத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு அன்னைக்கு சிம்ம சொப்பனமாவும் திமுக இருந்துச்சு. ஆனா, அதுவே திமுக ஆட்சி காலத்துல அதிமுக அப்படி இருந்துச்சா அப்படின்னா, இல்ல. அததான் அண்ணாமலை நிரப்புனாரு. ஆனா, அதுவும் பாஜக மேலிடத்தினோட தவறான ஒரு முடிவால அதுவும் காலியாயி போச்சு. ஆனா, திமுகவுக்கு எப்பவுமே அவங்க ஊடகத்துல ரொம்ப பலமானவங்க. பத்திரிகையிலயும் பலமானவங்க திமுக. மூத்த பத்திரிகையாளர் கைவசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தீக, மே 17 இயக்கம், இந்த மாரி பல ஒரு சில இயக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அப்படி ஒரு சூழல் இல்ல. பாஜகவுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த கட்சியிலுமே எதிர்ப்பு தான். ஏன்னா, இந்த நீட் எதிர்ப்பு கூட திமுக என்ன சொல்லுதோ, அதையே தான் டிவிகேவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீட் எதிர்ப்பெல்லாம் நீட் தேர்வு வேணாம். +2 மதிப்பெண் அடிப்படையில தான் மருத்துவ இடம் ஒதுக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் கூட கடிதம்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்கள் கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த நீட்டினுடைய முழு வரலாறு விஜய்க்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நீட்ட கொண்டு வந்தது திமுக தான். அன்னைக்கு திமுகவோட இணை அமைச்சர் தான் நீட்டுக்கு கையெழுத்து போட்டவரு. அதுக்கு அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது காங்கிரஸ். இன்னைக்கு திமுகவோட கொள்கையை அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே காங்கிரஸ கூட்டணியில சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. இவரெல்லாம் நீட்ட பத்தி பேசலாமா? இவரு நீட்ட பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, இவரு தான் இப்ப முதலமைச்சரு. சரி, கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுல நீட்டு தேர்வால எத்தனை ஏழை எளிய குழந்தைகள் போயிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. சரி, ஓகே. அப்படிதான் இல்ல. இந்த நீட்டு தேர்வு மருத்துவ இடங்கள பத்தின ஒரு வெள்ளை அறிக்கைய அவரால வெளியிட முடியுமா? திமுக கஜானா காலியாயிடுச்சுங்கன்னா வெள்ளை அறிக்கை விடுறேங்கிறாரு. இந்த நீட்டு தேர்வு பத்தியும் வெள்ளை அறிக்கை விடலாமே. ஏன்னா, கடந்த காலத்துல செங்கோட்டையன் தான் அவரு கல்வி அமைச்சரா இருக்கும்போது தான் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீட்டுக்கு உண்டான பயிற்சி மையத்த அவர் தான் அமைச்சாரு. இது செங்கோட்டையன பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவியும் குடுத்துட்டு, இவரு இப்படிலாம் பேசுறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? மக்கள பாருங்க எப்படியெல்லாம் முட்டாளாக்குறாங்கன்னு. திமுக எந்த ஒரு நாடக அரசியல செஞ்சுச்சோ கடந்த காலங்கள்ல, அதே நாடக அரசியல் தான் விஜயும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறது தான். அதுதான் எதார்த்தமான உண்மையாவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் வேணுங்கிறது தான் பெருவாரியான மக்களுடைய கோரிக்கையாவும் இருக்குது. ஏன்னா, பல அரசியல் தலைவர்களை கூட அண்ணாமலை இருந்தா மட்டும் தான் இன்னைக்கு களத்துல எதுக்க முடியுங்க. விஜய், இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சியா இருந்தாலும், உதயநிதி தான் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும், விஜய், உதயநிதி அப்படின்னு வந்துச்சுன்னா, நிச்சயமா உதயநிதியோட ஃபேக்ட் விஜய் கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது தான் பல பத்திரிகையாளர்களுடைய பார்வையாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம, அதே இடத்துல அண்ணாமலைக்கு நேர் எதிரா விஜய பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, அது சரியா இருக்கும். ஏன்னா, அவரோட தனிப்பட்ட திறமை, அவரும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உடனுக்குடனே மக்களுக்கிட்ட அந்த செய்திகள கொண்டு போய் சேர்க்கிறதுல அண்ணாமலை வல்லவர். மிகச்சிறந்த ஆளுமை, நல்ல அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாம நல்ல பண்பான ஒரு தலைவர். அவரு விஜய்க்கு எதிரா இருந்தாரு அப்படின்னா, அது அண்ணாமலை விஜய் அப்படிங்கிற ஒரு களம் உருவாக்க முடியும்னு பாஜகவோட டெல்லி மேலிடம் கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா, அது களத்துல ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகமாவும் இருக்குது. ஏன்னா, நல்லா இருந்த ஒரு வெற்றிடத்த என்டிஏங்கிற ஒரு கூட்டணியாலயும் நிரப்ப முடியல. அண்ணாமலை எதிர்க்கட்சிங்கிற ஒரு இடத்துல பாஜக கொண்டு வந்ததையும், பாஜகவும் அது பாதியிலேயே கைவிட்டுட்டு, இன்னைக்கு கையில ஒண்ணுமே இல்லாம முழு வெத்து கட்சியா தான் இருக்குது பாஜகங்கிறது தான். எவ்வளவு பெரிய அழகான ஒரு இடத்த அண்ணாமலை உருவாக்கி கொடுத்தாரு. கட்சிய எப்படி வளர்த்துனாரு. கிராமந்தோறும் பாஜக கொண்டுட்டு போனாரு. பெருவாரியான மக்களும், இளைஞர்களும் பேசக்கூடிய ஒரு கட்சியா மாத்துனாரு. ஒட்டுமொத்த ஊடகமும் அண்ணாமலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவரு பாஜகவினுடைய வருகைய
மக்கள், இளைஞர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க களத்துல. அண்ணாமலைக்காக இளைஞர்கள் எல்லாம் பாஜகவுக்குள்ள வந்தாங்க. அவ்வளவு பெரிய எழுச்சிய குடுத்த ஒரு தலைவர திடீர்னு இவங்க மாத்திட்டு, இன்னைக்கு களத்துல ஒண்ணும் இல்ல. அதிமுகவ நம்பி பிரயோஜனம் இல்ல. அவங்க நல்லா அமைஞ்ச ஒரு வெற்றிடமான ஒரு வாய்ப்ப எதிர்க்கட்சி வரிசையில இருந்து அவங்க கோட்ட விட்டுட்டாங்க. அப்படிங்கிறத பாஜக மேலிடம் இன்னைக்கு லேட்டா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலையோட வருகைக்காக தான் பாஜக மேலிடமும் காத்துட்டு இருக்காமா. அவரு வந்ததுக்கு அப்புறம் தமிழக பாஜகல மிகப்பெரியான அதிரடியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல இருந்தும், டெல்லி தரப்புல இருந்தும் வெளிப்படையாவே இது பேசத் தொடங்கிட்டாங்க. நிச்சயமா இந்த காலகட்டத்துல அண்ணாமலை விஜய்ங்கிற ஒரு களம் தான் அடுத்த எதிர்காலத்துல தமிழகத்துல அமையப் போகுதுங்கிறது தான் எதார்த்தமான விஷயம். டெல்லி மேலிடம் என்ன முடிவெடுக்க போகுது? அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறார்? விஜய் அவரது பாணியை திமுகவுக்கு எதிராக மாத்துவாரா? அல்லது திமுகவின் இடத்த நிரப்பக்கூடிய ஒரு கட்சியா தான் டிவிகே அடுத்து விளங்கப் போகுதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழக அரசியல் களத்துல இருக்கு. நன்றி, வணக்கம்.